ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகு சமையல் அனுபவ சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அருமையான சவுத் சைட் மட்டன் குழம்பு இண்டக்ஷன் ஸ்டவ்ல எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த அருமையான மட்டன் குழம்பு பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் ஸ்டவ்ல விசில் மோட்லயும் அதே மாதிரி நார்மல் மோட்லயும் எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு நம்ம ஒரு இண்டக்ஷன் பேஸ் குக்கர் நம்ம எடுத்துக்க போறோம். அலுமினியமா இருந்தா இண்டக்ஷன் பேஸ் கண்டிப்பா வேணும். ஸ்டீல் குக்கர், ஸ்டீல் பாத்திரம் எதுவா இருந்தாலும் தட்டையா ஃப்ளாட்டா இருக்கணும் பேஸு. இரும்பு பாத்திரமும் இதுக்கு செட் ஆகும். இப்போ ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம குக்கரை உள்ள வச்சிடலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வதக்க தான் போறோம். அதனால முதல்ல சார்ட் மோடு இருக்கும். மெனு பட்டன் அமுக்கி நம்ம சார்ட் மோடை செலக்ட் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டு வந்து ப்ரீசெட்டாக 1300 காட்டும். நீங்கள் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அமுக்கி எவ்வளோ கம்மியாக ஆக்கிக்கணுமோ நீங்கள் ஆக்கிக்கலாம். எப்படி நம்ம அடுப்பில் சிம் மீடியம் நம்ம ஏற்றி இறக்குறோமோ அதே டைப். இப்போ ஃபஸ்ட்டு வதக்க போகிறதுனால நான் மேலே ரோவில் இருக்கிற அந்த சார்ட் மோடை நான் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். மெனு பட்டனை நீங்கள் திருப்பி திருப்பி அமுக்குனீங்கன்னா அது ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு மோடுக்கு சேஞ்ச் ஆகும். சார்ட் மோடு வரைச்ச அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு மோட் நம்ம செலக்ட் பண்ணச்சியும் டிஃபால்ட்டாக நமக்கு அந்த வோல்ட்ஸ் வந்து 1300ன்னு வருது. ஷார்ட் டைம் மோடுக்கும் அந்த 1300 தான் வருது. ஆயில் வந்து சூடாகி நம்ம வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, இது பட்டை, கிராம்பு இதெல்லாம் தாளிச்சிக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் ஹை டெம்பரேச்சராக தான் இருக்கும் 1300. அதனால நம்ம வேணும்னா குறைச்சிக்கலாம். பாருங்க, இது நல்லா வதங்குது. இப்போ பாருங்க, மைனஸில் நம்ம வச்சோன்னா 1100, அதுக்கப்புறம் ஸ்லாப் 900 அப்படி குறையுது. இப்போ வெங்காயம், கருவேப்பிலை ஃபஸ்ட்டு அதை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பொருளுக்கும் நம்ம டெம்பரேச்சர் வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்குவோம். இதே வந்து கேஸ்லன்னா நம்ம சிம் மோடுக்கு அதை மாதிரி கொண்டு வருவோம். இதுலேயும் அதே மாதிரி நம்ம டெம்பரேச்சர் குறைச்சிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஸ்லோ மோட்லேயே தான் நம்ம வதக்குவோம், இல்லைன்னா கீழே அடி பிடிக்கும். இப்போ பாருங்கள், இந்த 900ல் இருந்தும் நம்ம மைனஸ் பண்ணோன்னா டெம்பரேச்சர் இன்னும் கீழே குறையும். பாருங்க, 500க்கு வந்துடுச்சு அடுத்த ஸ்லாபு. இப்போ இதுலேயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிரும். இப்போ மட்டன் உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிலோ மட்டன் நான் உள்ள சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடயே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மட்டனோட வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்கலாம். அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் நம்ம அரைக்க போகிறோம். தேங்காய், சின்ன வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி போல், சோம்பு, கசகசா, சீரகம், கொஞ்சம் முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி மிக்சியில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம குக்கரில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ தண்ணி எவ்வளோ வேணுமோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம குழம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தலையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம்.
தேவையான அளவு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிட்டு அவ்வளோதான், மூடி நம்ம விசில் வச்சுக்குவோம். இப்போ நம்ம குக்கிங் மோட் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இது வரைக்கும் வதக்க தான் செஞ்சோம். இனிமேல் விசில் வர்ற மோடு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இது தானாகவே சென்சார் பண்ணி எத்தனை விசில் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சென்சார் பண்ணி அதுவே ஆஃப் ஆகிக்கும். இப்போ பாருங்கள், ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் புதுசாக ஆன் பண்ணிவிட்டு மெனு பட்டன்லாம் எதுவும் போத்தாவே இல்லை. நேராக அந்த விசில் மோடு பாருங்கள், ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணச்சும் ஒரு விசிலுக்கு 1, 2வது விசிலுக்கு 02ன்னு வருதா, நம்ம 03, மொத்தம் இதில் 12 விசில் வர்ற வரைக்குமே நம்ம வைக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம 3 விசில் நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த விசில் சத்தம் கேட்டு கேட்டு அதுவே வந்து சென்சார் பண்ணி எடுத்துக்கிட்டு 3 விசில் முடிஞ்சோன்னா அதுவே ஆஃப் ஆகிடும். பாருங்கள், ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ அந்த டிஸ்பிளேயில் பாருங்கள் 2 விசில் தான் வரணும்னு அதுவே காட்டுது. இப்போ 2வது விசிலும் வந்துடுச்சு. அதுவே சென்சார் பண்ணி அடுத்தது ஒரு விசில் தான் வரணும்னு காட்டுது. இப்போ இதே வந்து உங்களுக்கு சந்தேகம் இருக்கும், இதே நீங்கள் வேறு அடுப்பில் வேறு ஏதாவது நீங்கள் குக்கர் வச்சிங்கன்னா அதையும் சென்சார் பண்ணிக்குமான்னு. அது இதில் தான் இருக்கிற மாதிரி சென்சார் பண்ணிக்கும்னு அவங்க வந்து அந்த கேட்டலாகில் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் சில நேரத்தில் அடுத்த இருக்கிறத எடுக்கிறதுக்கும் அதுக்கு சான்ஸ் இருக்குது, மால் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது ஃபங்க்ஷன் ஆகச்ச வேறு குக்கர் நம்ம வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ பாருங்கள், இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே நம்ம பார்த்தோன்னா கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு உருளைக்கிழங்கு நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு விசில் வைக்க போகிறேன். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து விசில் மோட் செலக்ட் பண்ணலை, இதுக்கு நார்மலாக ப்ரெஷர் குக் மோட் செலக்ட் பண்ண போகிறேன். மேனுவலாகவே பக்கத்தில் நின்று நம்ம விசில் வந்தோடனே ஆஃப் பண்ண வேண்டியது தான். இது சென்சார் மூலம்லாம் பார்த்து விசில் கவுண்ட் பண்ணி ஆஃப் பண்ண ஆகுது. இப்போ வந்து ஆன் பண்ணிக்கலாம். டிவைஸை ஆன் பண்ணிவிட்டு மெனு பட்டனில் போய் ப்ரெஷர் குக் மோடை செலக்ட் பண்ணணும். இப்போ டெம்பரேச்சர் நம்ம 500க்கு ரெடியூஸ் பண்ணி மீடியம் ஹீட்டில் நான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். உருளைக்கிழங்கு குழஞ்சி போயிடும் அப்படின்றதுக்காக கடைசியாக நான் ஒரு விசில் வச்சேன். நீங்கள் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணலை அப்படின்னா ஒரேடியாக 4 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அருமையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக முக்கியமான ஒரு விஷயம், இந்த டிவைஸை நம்ம பத்திரமா பாதுகாக்கணும். நைட் வந்து சின்ன சின்ன கரப்பாம்பூச்சி இல்லைன்னா எறும்புகள் இந்த மாதிரி சென்சார் போர்டு அடியில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஓட்டைகளுக்குள்ளே போய் ஏதாவது முட்டை வச்சு கொஞ்சம் இது பண்ணிருச்சுன்னா அவ்வளோ சென்சார் போர்டு வேலை செய்யாது. அதனால நைட்டு திருப்பி நம்ம அதே பாக்ஸோ இல்லை இந்த மாதிரி துணி போட்டு நல்லா பேக் பண்ணியோ வண்டுகள் எதுவும் உள்ளே போகாதபடி பேக் பண்ணி வச்சுக்கணும். வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.